ஏண்டா வருது, இதே மாதிரி பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உலகத்துல என்னடா, எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. உண்மையா சொல்றேன்? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட போனா கல்யாணம் ஆகல. டேய் சத்தியமா சொல்றேன்டா, இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கு. ராணியே சொன்ன மாதிரியே தட்டி எடுத்துட்டேன் பாத்தியா ராணியே? ஆமா, வீட்டுக்கட்டு ராணியை தான் தட்டி தட்டி எடுப்பேன். உன் சொந்த ராணிய விட்டு வச்சிருக்கியே. என்னடா சொன்ன? அண்ணே சுந்தரிய சொல்றானே, அதோ வர்றா பாருங்க சுந்தரி, இளவரசி மாதிரி. சுந்தரி கோயிலுக்கா போயிட்டு வர? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டியா? இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு. இப்ப வழிய விடு. போடி போ, எவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பாத்துறேன். புல்லு சாப்பிட்டியா? உனக்கு தின்னியா? தண்ணி குடிச்சியா? இப்ப எனக்கு பால் கொடு. வாங்க வேலாயுதம் புள்ள, எப்ப வந்தீங்க? நீங்க முதல் காம்ப சுண்டி விட்டீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க காம்ப பிடிக்காமலேயே பால் கறக்கிற வித்த சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் அத்துப்படியாச்சே. ஆமா, இந்த வித்தைய நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஒரு நரம்பு வேலைதான். வேலாயுதம் புள்ள, எங்க தாத்தம் பாட்டம் காலத்துல புலிப்பாலையே இப்படிதான் கறப்பாங்களாம். சுண்டி விட்டா? அந்த வகையில ஒரு புலி கொடுத்த பரிசு தான் இந்த புலி நகம். அப்படியா? அப்பா வாமா சுந்தரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டியா? இந்த பாலை எடுத்துட்டு போய் எனக்கும் வேலாயுதம் புள்ளைக்கும் கள்ளி சோட்டு மாதிரி 2 கோலை காப்பி கொண்டா. அட காபி கிடக்கட்டும் பரசவம் பிள்ளை. எத்தனை நாளைக்கு தான் பொண்ணை இப்படி அடப்பம் கட்டி வீட்டுல வச்சிருக்க போறீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா பேரம் பேத்திய கொஞ்சலாம் இல்லையா? இந்த மாரிமுத்து பைய கட்டினா சுந்தரித்தையும் கட்ட வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். பேசாம சுந்தரி அந்த மாரிமுத்து பையலுக்கே கட்டி கொடுத்துட வேண்டியதானே? யோ, பொழுதன்னைக்கு புளிய மரத்தடியில உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க பொறுக்கி பைய, அனாத பைய, அவனுக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற நீ? இதோ பாரியா வேலாயுதம் புள்ள, இனிமே இங்க நின்னு என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுன வீணா உதப்பட்டே சாவ. ஓடியா, இந்த சுடுக கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா. ஓடியா. அப்பாடா. வேலாயுதம் புள்ள, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளை எப்பேற்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத பத்தி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன்யா. ஏன்டா ஆபீஸ் லேட்டு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டேய் என்னடா நெத்தியில பிளாஸ்டர்? நேத்து ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போனட்டா, என் பொண்டாட்டி பூரி போட்டுக்கிட்டு இருந்தா. மல்லிகைப்பூ எங்கயான்னா கிடைக்கலடி. இல்ல பூரி கட்டை திருப்பினா மண்டை கிழிச்சிருச்சு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டை தீராதே. டேய் வரதராஜன் எங்கடா சீட்ல காணா? அவன் இன்னும் வரல. என்னடா உளர்ற? அவன் என்ன அம்பத்தூர்ல இருந்தோ பாடியில இருந்தா வர்றான்? ஆபீஸ்ல தானே தங்கியிருக்கான். இவ்வளவு நேரமா போச்சே. இருடா நான் போய் பார்த்துட்டு வர்றேன். டேய் வரது, மணி 12க்கு மேல ஆகுது, தலையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்க. டேய் ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. டேய் தியாகு, ராமு, லலிதா எல்லாரும் வாங்க, வரதுக்கு உடம்பு சரியில்லை. வாங்க. என்னப்பா என்ன? வரதுக்கு உடம்பு நெருப்பா குதிக்குது. வரதராஜனுக்கு என்ன என்னன்னு தெரியல. வரதுக்கு என்னடாச்சு? வரதுக்கு என்னடாச்சு? இப்படி கொதிக்குது. பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறியா? தூக்குங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். தூக்கு. என்ன இது? என்ன மேனேஜரு, இன்னத்துக்கு இம்மாம்பரி அட்டையை கட்டிக்கிட்டு தூங்குதே? அதான் கழுதையோ குதிரையோ குட்டையோ நட்டையோ காலா காலத்துல ஒரு கட்டையை கட்டி போட்டுன்றது. இல்லாட்டி இந்த மாதிரிதான் ஒரு அட்டையை கட்டி பெண்ணாத்தின்னு கிடக்கணும். அப்படி அவசரப்பட்டு ஒரு கட்டையை கட்டிக்கிட்டனாலதான் தினமும் பூரி கட்டையில அடி வாங்குறேன். அப்பா வலிக்குது. உன் சோக கதையை யாரு கேட்டா? கம்னு கடை. ஏன்பா மூர்த்தி,
வரதுதான் உன் தோஸ்தாச்சே. யார் இந்த பொண்ணு? பொண்ணாத்தா வரது நேத்து என் வீட்டுக்கு வந்தான். ஆ. தனக்கு வரப்போற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. அவன் மனசுல இருக்க பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்ல போய் அத நான் வரைய போய் இப்படி ஒரு உருவம் வந்துச்சு. இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கான்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆஹா, இதான் சமாச்சாரமா? அதான் தம்பியா பிள்ளைக்கு சொரம். இது சாதாரண சொரம் இல்லையா, காதல் சொரம். சும்மா சொல்லப்படாது. பொண்ணு சக்கராகுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்பா மூர்த்தி, பொண்ணுதான் உன் கிராமத்து பொண்ணுன்றியா? அப்பால என்ன வரதராசன் இட்டுக்குன்னு போய் பொண்ணை பார்த்து கண்ணாலத்தை முடிக்க வேண்டியதானே? அதை விட என்ன வெட்டி முடிக்கிறீங்க? கரெக்ட் பொண்ணாத்தா. வரதராஜன் பொண்ணை பாக்கணும்னா நான் தான் கூட போகணும். சரி, எனக்கு லீவு கிடையாது. மேனேஜரும் முசுடு. நான் என்ன பண்றது? இப்ப என்ன உனக்கு லீவு தானே வேணும்? கம்மன் கடை 6-10 முசுடுன்ற நீ. ஐயா மேனேஜர் தங்கப்பா. என்ன மேனேஜர், நம்ம வரது கண்ணால முக்கியமா ஆபீஸ் முக்கியமா? சத்தியமா வரதராஜ கல்யாணம் தான் முக்கியம். லீவ் சாங்ஷன் வித் டபுள் பே. வாடா, வைக்கப்படாம வா. வா. ஐயா, யாரு? அவதான். நான் தான் கருமாத்தூர் சிவங்காலமாய மூர்த்தி, பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பா இல்லையா? கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. வரதராஜா, நீ இங்கே இரு. கொய்யா தோப்புக்கு போய் பரமசிவம் பிள்ளை கூட்டி வந்துடுறேன். என்ன என்ன தனியா விட்டுட்டு போறேன்? ஜாட மாடைய பொண்ணை பாத்துக்கிட்டு இரு. அப்படிங்கிற? ஆமாங்கிற. வணக்கம். அடடே வணக்கம். தம்பி எப்ப பட்டணத்துல இருந்து வந்தாப்ல? இப்பதான் வந்துகிட்டே இருக்கோம். என்ன விஷயம்? பரமசிவம்ல பொண்ண என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இது பரமசிவம் பிள்ளைக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா கொய்யா தோப்புல இருக்க அவர் காதலே விழுந்துரும். பையன் எங்கேயே இருக்கட்டும், நான் போய் அவரை கூட்டிட்டு வர்றேன். இருட்டு. ஐயோ தம்பி, நீதான் பரமசிவம் பிள்ளை பொண்ணு பார்க்க வந்த பையனா? ஆமா. கலக்கல போடு. எந்திரி. எதுக்கு? அட எந்திரியா. நட. எங்க? இப்படி நடையா. வாயா. கையை நீட்டு. இந்த கையை நீட்டு. எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணீங்க? இல்ல, பரமசிவம் பிள்ளை பொண்ணை பார்க்க வந்தியே, நீ நல்லா ஒசரமா இருக்கியா, நொண்டாம நடக்கிறியா, ஒவ்வொரு கையிலயும் 5 விரல் இருக்கான்னு சரி பார்த்தேன். எல்லாம் சரியா இருக்கு. இத போய் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க, இப்ப நான் இங்க உட்காரலாமா? உட்காரு. ஏனத்த நீயே ஒரு வில்ல, உனக்கு பட்டணத்துல ஒரு வில்லனா? அவன் இந்த வழியா தானடா போகணும். அவன் பஸ்ல போறானா பரலோகத்துக்கு போறானான்னு பாரு. போடுற. ஐயா, நான் சொல்லல உங்க பொண்ணு பார்க்க என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இவன் தான். வணக்கம். நல்லா இருப்பா. பேரு வரதராஜன். என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறான். மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அதெல்லாம் சரி தம்பி. கோடமழை பெஞ்சா மாதிரி இப்படி திடுதிப்புன்னு அழைச்சிட்டு வந்து பொண்ணை பாக்கணும்னா எப்படி? அது ஒண்ணு இல்லைங்க. திடீர்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை வந்துருச்சு. உங்க பொண்ணை பத்தி சொன்னேன். சரி, அப்படியே ஊர்ல போய் பாத்துட்டு வந்துருவோமேனு தான். அதான். ஆஹா. என்ன தம்பி ஒரு மாதிரி வெலவெலத்து இருக்கு? சுமாரா. அத பொண்ணை பாக்குறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து 450 கிலோமீட்டர் வந்திருக்கான். இன்னும் பொண்ணை பாக்கலையே. அதான் ஒரு ஆர்வம், துடிப்பு. பாத்துட்டா போச்சு. பொண்ணை ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ராணி, பட்டணத்து தம்பிங்களுக்கு 2 கோவலை காப்பி கொண்டாமா. நீ உள்ள போமா ராணி. தம்பிங்களா, நீங்க காப்பியை சாப்பிடுங்க. நான் கொல்ல பக்கம் போய் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்துடுறேன். கண்டபடி வரைஞ்சிட்டு பொண்ணடா இது? இல்லடா, 6 மாசம் முன்னாடி பாக்குறப்ப அழகா இருந்தா. இப்படி மாறினான்னு தெரியலையே. ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் ஐயா, அட என்ன தம்பி இது? காப்பியை குடிக்க கொடுத்தா கொட்டி இருக்கீங்க. பரவாயில்ல சார், நாங்க போறோம். இருங்க, எங்க போறீங்க? வந்துங்க, உங்க பொண்ணு காட்டுறேன். காட்டுறீங்களா? அப்ப இப்ப வந்தது ராணி எங்க வீட்டு வேலைக்காரி. அப்படியா? குந்துங்க. திரிபுர யோக சுந்தரி வாமா.
ஆமா சுந்தரி, வா வா. என்ன பாக்குற? உன்னை பார்க்க வந்த பையனை பாரு. தம்பி நீயும் பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? சரிம்மா, நீ உள்ள போ. வெக்கம். மூர்த்தி, பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பொண்ணுன்னா இது பொண்ணு, சும்மா சொல்லக்கூடாது. தத்ரூபமா இவ்வளவு வரைஞ்சிருக்கேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது இவ்வளவு கல்யாணம் பண்ணுவே. என்னம்மா சுந்தரி, பையனை பிடிச்சிருக்கா? உன்னதாம்மா கேக்குறேன், பிடிச்சிருக்கா? என்னம்மா ஒண்ணும் சொல்லாம போற? ஓஹோ, பச்சை கொடி காட்டிட்டு போறியா? அசத்திடுறேன். தம்பிங்களா, உங்களுக்கு ராஜ யோகம் தான். ஐயா, பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன மத்த விஷயங்கள்லாம் பேசிடுவோம். சார், நான் இருப்பா, முதல்ல நான் சொல்றேன். மூர்த்தி, உனக்கே தெரியும், என் பொண்ணு பிறந்த உடனே என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. எனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. என் பொண்டாட்டி வகையிலையும் உறவு முறைகளே கிடையாது. இந்த 19 வருஷமா நானும் என் பொண்ணும் தனிமையிலேயே வாடி இருக்கோம்பா. சொந்த பந்தம்னா என்னன்னே தெரியாம என் பொண்ணை வளர்த்துட்டேன். கேவலம் ஒரு தலைவலி வந்தா கூட 10 போட்டு விடுறதுக்கு 3வது மனுஷால தேட வேண்டி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுத்துப்பட்ட கிராமத்துல இருந்து மிட்டா மிராசுதாரெல்லாம் என் பொண்ணை கேட்டு வந்தாங்க. நான் என் பொண்ணை கொடுக்கல. ஏன் தெரியுமோ? இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்குள்ள ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? அவ வாழ போற இடத்துல மாப்பிள்ளைக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கணும். அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான்னு ஒரு பெரிய குடும்பமா இருக்கணும். அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் என் பொண்ணை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்துலதான் என் பொண்ணை கொடுக்கணுங்கிற தீர்மானத்தோட நான் இருக்கேன். இப்ப சொல்லு வரதராஜா, உன் குடும்பம் எப்படி? சார், நான் சுமாரா. ஐயா, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுன்றது பொய். கல்யாணம் சூலமங்கலம் கிராமத்துல இந்த வீட்டுலதான் நிச்சயிக்கப்படுது. என்ன தம்பி சொல்ற? சார், எப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட குடும்பம் தான் சார் வரதராஜ குடும்பம். சும்மாரா சார், வரதராஜ குடும்பம் பெரிய குடும்பம் சார். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமன், மச்சான், குழந்தையா, அவன் குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் மொத்தம் 16 பேர். அவ்வளவு ஏன் சார், அவன் குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய ஆபீஸ் நடத்தலாம். அப்படியா? கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மூர்த்தி, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. வரதராஜா, நான் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய குடும்பமும் உனக்கு இருக்கு. அதனால நீ என்ன பண்றன்னா, உடனடியா உன் சொந்தக்காரங்களை எல்லாம் இங்க வரவழைக்கிற. சொந்தக்காரங்களா? அது அது முடியாதுங்க. ஏன்பா? அவங்க எல்லாம் வரணும்னா ஒரு ரயிலே வேணுமே. ஓஹோ, அப்ப இப்படி பண்ணுவோம். ஏன் பொண்ணை அழைச்சுக்கிட்டு நான் வரதராஜன் குடும்பத்துக்கு போறேன். அங்க ஒரு 15 நாள் தங்குறேன். இவன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா, ஏன் பொண்ணு அவங்க எப்படி எல்லாம் நடத்துறாங்க, இதையெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்கு பிடிச்சா 16வது நாள் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம். அது முடியாதுங்க. என்னப்பா எதை சொன்னாலும் முடியாது முடியாதுங்க. எல்லாரையும் நாங்க செட்டப் பண்ண வேணாமா? செட்டப்பா என்னப்பா? அது கோடை விடுமுறைக்கு எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தந்தி அடிக்கிறேன். நீங்களும் உங்க மகளும் பரப்பிட்டு வாங்க. அப்படியா சொல்றேன்? சரி, அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. போயிருவோம். வர்றாங்க. மறக்காம தந்தி போடுங்க.